வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு பிரின்சஸ் கட் லைன், அதாவது ஒரு மெக்ஸி மாதிரியும் போட்டுக்கலாம். நாங்கள் இதை ஃப்ராக் மாதிரியும் இல்லை, கீழே நீங்கள் லெகின்ஸ் போட்டு ஒரு குர்த்தி மாதிரியும் போட்டுக்கிறலாம். இது வந்து உயரம் தான் டிஃப்ரெண்ட். குர்த்தி மாதிரி போடுற நேரம் கொஞ்சம் ஒரு 3 இன்ச் உயரம் கம்மி பண்ணிக்கிறணும். ஃபுல் ஃப்ராக்குன்னு சொல்கிற நேரம் ஒரு 3 இன்ச் இறக்கிக்கிறணும் ஃபுல் லென்த்லேருந்து, அவ்வளோதான். மற்றபடி ஒரு ஃப்ளாட் பிரின்சஸ் கட் எடுக்கத்தான். இதுக்கு வந்து ஒரு ரேயான் சில்க் மெட்டீரியல் எடுத்துருக்கிறேன். நான் 3 மீட்டர் ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு சும்மா நான் எப்போவுமே முன்னுக்கு ஒரு டிசைன் ஒன்று பேட்ச் ஒர்க் மாதிரி போட்டோன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1/2 மீட்டர் எடுத்துக்கிறீங்க. 3.5 மீட்டர் போட்டோம். அடுத்தது இப்போ இந்த ஃபுல் லென்த் துணி 3 மீட்டர் துணியில் வந்து ஒரு 15 இன்ச் உயரத்துக்கு மேல் பாட்டுக்கு, நாங்கள் 2 பாட்டாக தானே பிரின்சஸ் கட் போட போகிறோம். அப்போ மேல் பாட்டுக்கு ஒரு 15 இன்ச்சில் வெட்டி வச்சிருக்கிறேன். இது மேல் பாட்டு வெட்டோம். முன் பாட்டை வெட்டிக்கிடுவோம். 15 இன்ச் உயரத்துக்கு துணி வெட்டி வச்சிருக்கிறோம். இதில் வந்து சைட்டில் வந்து நாங்கள் அந்த வச்சிருக்கிற இந்த பிளெயின் மெட்டீரியலை வந்து இந்த 2 சைட்டுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ச் தெரிகிற மாதிரி டிசைன் போடுறதுக்கு, அப்போ அதை கடைசியாக சேர்த்துக்கிறோம். முதல்ல வந்து என்ன உடம்பு சைஸோ அதை விட ஒரு 2 இன்ச் கூட்டிக்கிறணும். 40 அளவுக்கு தான் செய்கிறேன். 40ன்னு சொல்கிற நேரம் 10 வரும். 4 டிவைட் பண்ணுற நேரம் 10ஓட ஒரு 2 இன்ச் கூட்டிக்கிறேன். 12. அப்போ 12க்கு எங்களுக்கு இதில் வந்து 10, 11, 10.5 தான் இருக்குது. நான் இதில் வந்து ஒரு பார்ட் ஜாயின் பண்ணணும். அதையும் 4 நாங்கள் போட்டுக்கிறணும். எங்களுக்கு வேணும். இப்போ இதை இதோட பொருத்தணும். இப்படி வச்சுட்டு இப்போ இதில் வந்து நாங்கள் மார்க்கிங் போடுவோம். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் அகலம் வந்து 12 இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. கூட ஒரு இன்ச் இருக்குது. அது இந்த பக்கம் 1/2 இன்ச் தையலுக்கு நாங்கள் சேர்க்கறதுக்கு சரியாக இருக்கும். அப்போ இந்த 12க்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து 15 இன்ச் உயரம் வச்சிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இந்த பக்கம் 3 இன்ச்சும் 3 இன்ச்சில் இந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த பக்கம் 2 இன்ச்சு, 4 இன்ச்சு சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 5 கிட்ட நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். 4 ஃபோல்டாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணணும். எப்பவும் போல் ஷோல்டர் வந்து 6.5க்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணணும். 6.5க்கு மார்க் பண்ணிவிட்டு இது 2ஐயும் கோடு போட்டுக்கிறோங்க. கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இந்த ஆமோல் மார்க் பண்ண இடத்துல எங்களோட உடம்போட சைஸ் என்ன அளவோ அதோட ஒரு 2 இன்ச் கூட்டிக்கிறோங்க. 2 இன்ச்சுன்னு சொல்றது 1 இன்ச்சு லூஸ், எங்களோட உடம்போட விட 1 இன்ச்சு லூஸ் வைக்கிறோம். அது 1 இன்ச்சு பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் 2 இன்ச் வச்சுட்டு தாராளமாக தையலுக்கு 1 இன்ச் விட்டுக்கலாம். ஆனால் இதில் தையலுக்கு 1 இன்ச் போகுது. ஏன்னா நாங்கள் இது பிரித்து போட போகிறது இல்லை ப்ளவுஸ் மாதிரி. அதனால ஒரு ஃபிட்டோனுக்காக 1 இன்ச்சு லூஸ் விட்டால் போதும். இல்லை 2 இன்ச்சு வேணும்னு சொன்னால் மொத்தத்தில் உடம்போட அளவோட ஒரு 3 இன்ச் கூட்டிக்கிறோங்க. இப்போ இது உடம்போட அளவு 10னா 2 இன்ச் கூட்டி 12க்கு மார்க் பண்ணுறேன். 12 இந்த தையல் இங்கே 1/2 இன்ச் போயிடும். அதனால இந்த 12.5க்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த கோடை நேராக இதோட சேர்த்துக்கிறோங்க. அடுத்தது கீழே இடுப்புன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மொத்தம் இது வந்து ரொம்ப ஃபிட்டோன்னு போட இல்லாது, கொஞ்சம் எங்களுக்கு உடம்புல மட்டும் ஷேப் வந்துட்டு கீழே கொஞ்சம் லூஸ் வேணும். அப்போ நாங்கள் இந்த 12 மொத்தத்தில் வச்சுருக்குறோம். அதை விட 1 இன்ச் குறைச்சா போதும். இல்லை ரொம்ப ஃபிட்டோனா தான் வேணும்னு நினச்சா நீங்கள் 2 இன்ச் குறைச்சிக்கிறோங்க. இப்போ 12 வச்சுருக்கிற இடத்துல இந்த இடத்துல நான் 11க்கு மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து தையலுக்கு 1.5 இன்ச் தள்ளிடணும். தள்ளிட்டு இந்த 2 ஷோல்டர் இருக்குது. இந்த 2 ஷோல்டருக்கு நடு சென்டர் பார்ட் பார்த்து அதை அப்படியே இந்த 1.5 இன்ச் கோட்லேயே கொண்டாந்து இந்த கையை சேர்த்துடணும். இதில் நடுவில் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேங்க. கோடு ஒன்று போட்டுட்டு இந்த சென்டர் கோட்டில் கொண்டாந்து இது 2ஐயும் அப்படியே வளைவாக சேர்த்துடணும். இது பின்னுக்கு. முன்னுக்குன்னு சொல்லல இன்னொரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கு தள்ளிட்டு இந்த மேலே இருந்து 1/2 இன்ச்சு முன்கை உடைஞ்சு அப்படி கொண்டாந்து இதோட வெட்டிடணும். இதுதான் முன்கை, இது பின்கை. இங்கே வந்து 1 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வரணும். அடுத்தது கழுத்து. நெக் பாயிண்ட்டுக்கு வந்து 3 வைக்கிறேன். 3க்கு மார்க் மேலே பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே டீப் தான் வைக்கிறேன். 5 வைக்கிறேன்.
ரெண்டு பக்கமே ஒரே டீப்பாக போடுற மாதிரி 5க்கு மார்க் பண்ணிட்டு அதே இறக்கத்தை கீழேயும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு இதை ஒரு வளைவு மாதிரி இப்படி கொடுத்துட்டு அது ரவுண்ட் ஷேப் ஆயிரும். அவ்வளோதான். இதை வெட்டி எடுத்துக்குவோம். இந்த பாட்டி வெட்டி எடுத்துட்டு கடைசி இதெல்லாம் ஜாயின் பண்ண பிறகு இந்த ஷேப் பார்த்து தைச்சுக்குருவோம். முதல்ல ஃபுல்லாகவே வெட்டி எடுத்துறேன். அப்படியே இது அப்படியே இருக்கட்டும். கடைசியாக தைக்கிற நேரம் இதை ஜாயின் பண்ணி இதோட 4 பாட்டையும் பொருத்திட்டு அதுக்கப்புறம் அதை வெட்டி எடுத்துக்குருவோம். எக்ஸஸை இதை எடுத்து இதோட வச்சுட்டு இப்போ இதில் இந்த முன்பாட்டை மட்டும் குடஞ்சி வெட்டிடுவோம். இப்போ நாங்கள் முன் துண்டு வெட்டி எடுத்துட்டோம். அந்த ஃப்ளாட் கீழே ஸ்கர்ட் வெட்டுறதுக்கு துணியை இருக்கிற துணியை அப்படியே 2.5 மீட்டர் துணியை இந்த 2 ஓப்பன் பக்கம் நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். இது சில்க் மெட்டீரியல்னால. இப்போ இந்த 2 ஓப்பன் கரவாட்டி இருக்குது, அதை தூக்கி இப்படி மேலே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பக்கம் 4மே ஃபோல்டில் தான் இருக்கணும், மூடின பக்கமாக இருக்கணும். அந்த பக்கம் ஓப்பன் இருந்தால் பரவாயில்லை. வச்சுட்டு இப்போ இதை நான் மூவ் ஆகாமல் பின் அடிச்சிருக்கிறேன் சில்க் மெட்டீரியல்னால. இதை இப்படி மேல் பாட்டை ஃபஸ்ட்டு நாங்கள் வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ மேலே இந்த நாங்கள் உடம்பு வெட்டி எடுத்தோம். இதில் இடுப்புக்கு மேலே ஃபுல்லாக மேல் துண்டுக்கு 2 இன்ச் உடம்போட சைஸோட 2 இன்ச் 12 வச்சேன். 2 இன்ச் கூட்டி கீழே 1 இன்ச் தான் குறைச்சி 11 வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் டைட்டாக இப்போ கொஞ்சம் நல்லா இறுக்கமாக வேணும்னு நினச்சா இப்போ எங்களோட உடம்பு அளவு 40ன்னு சொன்னால் இதில் 10 வச்சு 12 வச்சிருக்கிற இடத்துல இங்கே 11 வச்சுக்கணும். அப்போ நான் அந்த 10.5க்கு நான் மார்க் பண்ணுறேன். மேலேருந்து 10.5க்கு மார்க் பண்ணி ஒரு கோடு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது எங்கேருந்து இந்த 10.5 வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணி போட்டுட்டு இது தான் எங்களோட இடுப்பு பாயிண்ட்டு. இதை நாங்கள் வெட்டி எடுத்துக்கிறணும். உயரம் மார்க் பண்ணணும். உயரம் மேலே 15 வச்சிருக்கிறேன், கீழே 40 வைக்கிறேன். 40ன்னு சொன்னால் 2 இன்ச் தையலுக்கு போயிடும். கீழே மடித்து தைக்கவும் இதில் 1/2 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச் போயிடும். அப்போ 38 தான் உயரம் வரும். மேலே 14 வச்சிருக்கிறோம். உங்களுக்கு இதை விட உயரம் கம்மியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் 36 கூட இந்த இடத்துல வச்சுக்கிடலாம். நான் ஃபுல் லாங் ஃப்ராக் மாதிரி போடுறதுக்கு தான். அப்போ இந்த ஃப்ராக் மாதிரி போடையில் நீட்டமாக இருக்குன்னு தான் நல்லாயிருக்கும். அப்போ அதனால் நான் மொத்தத்தில் 40 எடுக்கிறேன். அப்போ இந்த மேலேருந்து நாங்கள் 40க்கு மார்க் பண்ணணும். இப்போ இதில் இந்த இடத்துல துணி காணாது. அப்போ நாங்கள் ஒரு ஜாயின் ஒன்று போடணும். அந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு பேப்பர் வச்சுக்குவோம். உயரம் உங்களுக்கு துணி குறைய இருந்துச்சுன்னா இதே 60 இன்ச் துணியா இருந்தா மூட்டு ஜாயிண்ட் இல்லாமலே அழகா வெட்டிடலாம். இதுவும் 3 மீட்டர் துணியிலே நாங்க வெட்டி இருந்தாலும் மூட்டு வராது. நான் 2.5 மீட்டர் போட்டதுனால தான் இந்த ஜாயிண்ட் வருது. இந்த 40க்கு மார்க் பண்றேன். அதே மாதிரி இந்த கோர்னர்லையும் நாங்க இப்ப பாருங்க எங்களுக்கு இவ்வளவு இடத்துக்கு துணி குறையுது. அப்ப இது இன்னும் நல்லா பார்க்க போனா ஒரு இந்த சரியான அளவு வச்சுட்டு இந்த இருக்குது இவ்வளவுக்கு நாங்க எக்ஸஸ் தான் வச்சிருக்கோம். இது நாங்க கூடவே துணியில வெட்டி எடுத்துட்டு தச்சு முடிச்ச பிறகு கீழே குறைச்சு வெட்டி விட்டுருங்க. ஆனா இதுதான் ஒரு அளவு, சரியான அளவு. இப்ப பாருங்க அந்த மீதமுள்ள பேலன்ஸ் துணியில நாங்க அந்த வெட்டின துணியில இந்த பேப்பர் அளவை நான் சரியா வச்சுட்டு இந்த அளவுக்கு இதுல வெட்டி எடுத்துக்கிறேன். இதுதான் இந்த ஜாயின் போடுற துணி. பிளெயின் மெட்டீரியலை 4ஆ மடிச்சுட்டு தேவையான உயரம் நான் 11 இன்ச் வைக்கிறேன். இந்த கையில உயரம் 11க்கு நேரம் மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிட்டு 3 இன்ச் டவுன் பண்ணணும்.
உங்களுக்கு உயரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக மார்க் பண்ணிக்கிறலாம். இந்த 3 இன்ச்சு டவுன் பண்ணிட்டு கீழே வந்து அடி அகலம் வந்து 6.5 மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த இடத்துல இருந்து 7.5 மார்க் பண்ணணும். இந்த இடத்துல தையலுக்கு 1 இன்ச். அப்போ இதை அப்படியே கோடு போட்டு சேர்த்துருங்க. தையலுக்குள்ளதையும் இதோட சேர்த்துருங்க. இப்போ இந்த மேல் கோட்டுல இருந்து அப்படியே வளைச்சு கையை இதோடு சேர்த்துருங்க. இந்த இடத்துல முன்னுக்கு 1/2 இன்ச்சு குறைச்சி உள்கை அகலம் 1/2 இன்ச் குறைச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ இதை வெட்டி எடுத்து இது முன்கை அடையாளத்துக்கு இதுவும், மற்றது இந்த பக்கம் இதுதான் முன்கை, இது அடையாளத்துக்கு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஸ்கர்ட் வெட்டினோம். இந்த வெட்டின பாட்டில் வந்து இப்படி ஒரு முக்கோண ஷேப்பில் மேல் பாட்டில் ஒரு துணி கிடைக்கும். அந்த பாட்டை எடுத்துட்டு இதில் டிசைன் மாதிரி நம்ம போடலாம். அப்போ நாங்கள் இந்த வி ஷேப்பில் இந்த ஃப்ளாட் மாதிரி இருக்குது தானே, இந்த துணியை நாங்கள் தைக்கிற நேரம் காட்டுறேன். இது மேலாலே அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலால் ஒரு லேஸ் மாதிரி பிடிச்சிட்டோன்னு சொன்னால் இந்த கை பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இது தைக்கிற நேரம் காட்டுறேன். இந்த துணியை வந்து இது மேலால் நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். இதை வந்து யோக் மாதிரி இது மேலாலே வச்சுட்டு இப்படி தச்சுட்டு இதில் ஒரு லேஸ் பிடிச்சிட்டா முன்னுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இது தைக்கிற நேரம் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான். பாருங்க, எவ்வளோ ஈஸியான முறையில் ஒரு லாங் பிரின்சஸ் கட் ஃப்ராக் வந்து வெட்டி காட்டியிருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செய்யணும்னு ட்ரை பண்ணி நினச்சா ஒரு 3 மீட்டர் துணியும் இந்த பிளேன் துணி வந்து 1 மீட்டரோ ஒரு 1/2 மீட்டரோ எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.